முன்னாள் போலீஸ் மா அதிபர் சி.டி. விக்ரமரத்ன மரணத்திலே இப்போது பெரும் திருப்பங்கள் ஏற்பட ஆரம்பித்திருக்கின்றது. குறிப்பாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்திருக்கின்றார், இது தற்கொலையா அல்லது கொலையா என்பது தொடர்பாக இன்னும் உறுதிப்படுத்தவில்லை. இப்போதும் இரசாயன பகுப்பாய்வுகள் மற்றும் மரண விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றது. இதன் பின்னரே அந்த அறிக்கைகள் வெளிவந்த பின்னரே இது மரணமா அல்லது தற்கொலையா அல்லது கொலையா என்பது வெளிவரும் என்ற சர்ச்சை கருத்தொன்றையும் தெரிவித்திருக்கின்றார். மேலும் இவருடைய மரணத்திற்கு காரணம் அவருடைய மகனினுடைய மனைவிதான் என்ற அடிப்படையிலும் தகவல்கள் இப்போது தீவிரமாக பேசுபொருளாக மாறி இருக்கின்றது. மேலும் சஜித், ரணில், நாமல் ராஜபக்ச 3 பேரும் மறைமுக சந்திப்பொன்றை நடத்துவதற்காக சஜித் பிரேமதாசனுடைய அலுவலகம் நோக்கி இப்போது நகர இருக்கின்றார்கள், செல்ல இருக்கின்றார்கள் என்ற இரகசிய தகவலும் கிடைத்திருப்பதாகவும் இது ஒருவேளை இந்த அரசாங்கத்திற்கு எதிரானதாக இருக்குமோ என்ற அடிப்படையிலும் பேசுபொருளாக மாறி இருக்கின்றது. மேலும் நீர்கொழும்பு சிறைச்சாலை சம்பவத்திலே உயிரிழந்த சிறை காவல் அதிகாரிகள் அல்லது கொழும்பிலிருந்து கொண்டு செல்லப்பட்ட அந்த விசேட போலீஸ் அதிகாரிகளுக்கு இப்போது நட்ட ஈடு வழங்குவதற்கான வேலைகள் இடம்பெற்று வருவதாகவும், அதிலும் மிக முக்கியமாக இழப்பீடு வழங்குவதற்கான வேலைகள் இடம்பெற்று வருவதாகவும், அதிலே மிக முக்கியமாக 1 கோடி ரூபாய் வரையிலே இழப்பீடு வழங்கப்படலாம் என்றும் 55 வயது வரையிலான சம்பளமும் கொடுக்கப்பட போகின்றது என்ற செய்திகளும் இப்போது பேசுபொருளாக மாறி இருக்கின்றது. இந்த விடயங்கள் பற்றித்தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேசப் போகின்றோம். அன்புறவுகளில் ஒருக்குமே வணக்கம். இந்த முன்னாள் போலீஸ் மா அதிபர் சி.டி. விக்ரமரத்ன மரணம் இது ஒரு மிக பெரும் பேசுபொருளாக மாறி இருக்கின்றது. இது ஒரு பகுதி கொலையா அல்லது இது தற்கொலையாக இருக்குமோ என்ற அடிப்படையிலும் கடும் விசாரணைகள் இடம்பெற்று வருகின்ற போதுதான் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் இன்றைய தினம் வழங்கிய ஊடக சந்திப்பொன்றிலே கொடுத்த தகவல் இன்னும் கொஞ்சம் இந்த விடயத்தை மர்மம் நோக்கி அழைத்து சென்றிருக்கின்றது. குறிப்பாக இது தற்கொலையாக இருக்குமா அல்லது கொலையா என்ற அடிப்படையில் அவரிடம் கேள்வி கேட்கப்பட்ட போது இதுவரையிலே இது தற்கொலையா கொலையா என்பது உறுதிப்படுத்தப்படவில்லை. மாறாக அவர் சார்ந்த, அதாவது அவருடைய அந்த பகுதியிலே துப்பாக்கிச்சூடு நடத்திய பகுதியிலே மீட்கப்பட்ட பொருட்கள், சான்று பொருட்கள், தடய பொருட்கள் அத்தனையும் இப்போது இரசாயன பகுப்பாய்வுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. துப்பாக்கிகள் எல்லாம் இரசாயன பகுப்பாய்வுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றதாம். மரண விசாரணை இடம்பெற்று வருகின்றது, உடற்கூற்று பரிசோதனைகள் இடம்பெற்று வருகின்றது. இந்த அறிக்கைகள் எல்லாம் வெளிவந்த பின்னர் தான் இது தற்கொலையா கொலையா என்பது உறுதியாகும் என்பதை சொல்லியிருக்கின்றார். ஆனால் இதற்கு முன்னரே, அதாவது பல ஊடகங்களிலே இது தற்கொலை என்ற அடிப்படையிலே வெளிவந்து விட்டது. போலீஸ் ஊடக பேச்சாளரும் இது ஒருவேளை தற்கொலையாக இருக்கலாம், இதுவரையில் இடம்பெற்ற விசாரணைகளிலே இது தற்கொலையாக இருக்கலாம் என்ற அடிப்படையில் தான் கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். ஆனால் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சருடைய கருத்து இன்னும் கொஞ்சம் சந்தேகத்தை எழுப்பி இருக்கின்றது. இது கொலையாக இருக்கலாமோ என்ற கோணத்திலும் தீவிரமான விசாரணைகள் இடம்பெற்று வருவதாகத்தான் இப்போது சொல்லப்பட்டிருக்கின்றது. உண்மையை சொல்ல போனால் இது தற்கொலை, அதாவது தற்கொலை என்று சொல்வதற்கான எந்த ஆதாரமுமே இல்லை. காரணம், ஒருவர் தன்னுடைய மார்பிலே துப்பாக்கி சூட்டை நடத்துவாரா என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. அதோடு தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்றால் வீட்டிற்குள்ளே தூக்கிட்டோ அல்லது விஷமருந்தியோ தற்கொலை செய்து கொண்டிருக்கலாம். அதிகாலை அவர் உடற்பயிற்சி செய்வதற்காக பாதணிகளையும் அணிந்து கொண்டு, அந்த உடைகளையும் அணிந்து கொண்டு அவர் 7 மணிக்கு காலை 7 மணிக்கு வெளியே வந்து அதன் பின்னர் துப்பாக்கியை வாங்கி அவர் சுட்டு கொள்வாரா என்ற ஒரு கேள்வி தீவிர கேள்வியாகவே இருக்கின்றது. காரணம், அதைத்தான் அவருடைய மெய்ப்பாதுகாவலர் வாக்குமூலமாக கொடுத்திருக்கின்றார். மெய்ப்பாதுகாவலர் கொடுத்த வாக்குமூலம் என்னவென்று பார்க்கின்ற போது 2 மெய்ப்பாதுகாவலர்கள் சி.டி. விக்ரமரத்ன அவர்களுக்கு இருக்கின்றார்களாம். இந்த 2 மெய்ப்பாதுகாவலர்களே ஒருவருடைய துப்பாக்கியால் தான் அந்த மரண சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. குறிப்பாக காலை 7 மணி அளவிலே ஐயா வெளியே வந்தார் என்ற அடிப்படையில் அந்த தென்னிலங்கை புலனாய்வு ஊடகம் ஒன்று இந்த செய்தியை வெளிப்படுத்தியிருக்கிறது. லங்காஹோட் நியூஸ் என்று சொல்லப்படுகின்ற ஒரு ஊடகம் ஒன்று அவர் வெளியே வந்தார் என்ற அடிப்படையிலும், அதிகாரி வெளியே வந்தார் என்ற அடிப்படையிலும் வெளியே வருகின்ற போது தன்னிடம் துப்பாக்கியை கேட்டாராம். நீ எந்த துப்பாக்கி பயன்படுத்துகின்றாய், என்ன வகையான துப்பாக்கி பயன்படுத்துகின்றாய் என்ற அடிப்படையிலே அந்த துப்பாக்கியை கேட்டிருக்கிறார். அப்படி அவர் வெளியே வருகின்ற போது உடற்பயிற்சிக்கான உடையோடும் உடற்பயிற்சிக்கான பாதணிகளையும் அணிந்துதான் அவர் வெளியே வந்தாராம். இதுதான் மிக முக்கியமான விடயம். எதற்காக அவர் தற்கொலை செய்து கொள்கின்ற நபர் எதற்காக உடற்பயிற்சி ஆடை, உடற்பயிற்சி பாதணிகளை அணிந்து கொண்டு வெளியே வர வேண்டும் என்பதுதான் மிக பெரும் கேள்வி. தற்கொலை செய்து கொள்வதென்றால் வீட்டிற்குள்ளே அது நடந்திருக்கலாம், அதுவும் வெளியே வந்து வாசலிலே தான் இது இடம்பெற வேண்டுமா என்பது ஒரு பெரும் கேள்வியாக இருக்கின்ற போது அந்த மெய்ப்பாதுகாவலர் சொல்லியிருக்கின்ற கருத்து, அந்த போலீஸ் அதிகாரி சொல்லியிருக்கின்ற கருத்து, தன்னிடம் துப்பாக்கியை கேட்டாராம். தான் அதற்குள்ளே இருக்கின்ற தோட்டாக்களை, அதாவது மெகசினை கலட்டி விட்டு துப்பாக்கியை கொடுத்தாராம். கை துப்பாக்கி கொடுக்கின்ற போது மெகசினையும் கேட்டு வாங்கி இருக்கின்றாராம். வாங்கிய பின்னர் தண்ணீரை எடுத்து வரும்படி, அதாவது ஒரு தண்ணி போத்தலை எடுத்து வரும்படி அந்த அதிகாரியிடம் அல்லது அந்த மெய்ப்பாதுகாவலரிடம் சொல்லியிருக்கிறார். அவர் தண்ணி போத்தலை எடுப்பதற்காக சமையலறைக்கு செல்கின்ற போது துப்பாக்கி சூட்டு சத்தம் கேட்டதாம்.
ஓடி வந்து பார்த்தபோது மார்பிலே துப்பாக்கி சன்னங்கள் பாய்ந்து அவர் உயிரிழந்திருக்கின்றார், அது தற்கொலை என்ற அடிப்படையில் அவர் தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கின்றார். அயலவர்கள் சொல்கின்ற விடயமும் துப்பாக்கி சூட்டு சத்தம் கேட்டது அது தற்கொலை என்ற அடிப்படையில் எல்லோருமே இப்படித்தான் கருத்து சொல்கின்றார்களே ஒழிய இது இன்னும் ஒரு கோணத்திலே இன்னும் சொல்லப்படவில்லை. அல்லது மறைந்திருந்து யாரோ சுட்டார்களா அல்லது அந்த மெய்ப்பாதுகாவலர் தான் துப்பாக்கி சூட்டை நடத்தினாரா என்ற அடிப்படையிலும் இன்னும் யாரும் சொல்லவில்லை. அத்தோடு அவருடைய குடும்ப உறுப்பினர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணை, அவர் மரணமடைகின்ற போது அவருடைய மனைவியும் 2வது மகனும் வீட்டிலே இருந்திருக்கின்றார்கள். அவர்களிடமும் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவர்கள் சொன்ன விடயம் பல நாட்களாகவே மன அழுத்தத்திலே இருந்தார் என்ற ஒரு செய்தியை சொல்லியிருக்கின்றார்கள். தன்னுடைய மற்ற மூத்த மகனுடைய சில வழக்குகள் சார்ந்தவர் மன அழுத்தத்திலே இருந்தார், அதனால் தான் அவர் உயிரிழந்திருக்கலாம் என்ற அடிப்படையிலே அவர்கள் சொல்லியிருக்கின்றார்களாம். எனவே இது தற்கொலையாக இருக்கலாம் என்ற அடிப்படையில் இந்த விடயத்தை மாற்ற பார்க்கின்றார்கள் என்ற அடிப்படையிலும் அந்த ஊடகத்திலே சில கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. அதில் மிக மிக முக்கியமான விடயம், இந்த மூத்த மகன் ஏன் சிறை அல்லது நீதிமன்றம் வரை சென்றார் அந்த வழக்கு என்று பார்க்கின்ற போது, மூத்த மகனுடைய மனைவி வேறொரு நபரோடு அதாவது திருமணம் கடந்த உறவிலே இருந்தாராம். இது தெரிய வந்த பின்னர் விவாகரத்து அளவுக்கு சென்றிருக்கின்றது அந்த வழக்கு. அந்த விவாகரத்து தான் வழக்கு இப்போது நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கின்றதாம். அதற்காக ஏன் இவர் போலீஸ் அதிகாரி, அதாவது முன்னாள் போலீஸ் மாதிபர் ஏன் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும்? காரணம், அதற்கு தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்றால் அவருடைய மூத்த மகன் தான் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும், அல்லது விவாகரத்து தொடர்பாக மூத்த மகனுடைய மனைவி தான் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும். எதற்காக இந்த நபர், அதாவது இந்த முன்னாள் போலீஸ் மாதிபராக இருந்த CD விக்ரமரத்ன அவர்கள் அதற்கு தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு பெரும் கேள்வியும் இருக்கின்றது. எனவே இதனால் தான் தற்கொலை செய்து கொண்டார் என்ற அடிப்படையில் மனைவி தன்னுடைய கருத்தையும் தெரிவித்திருக்கின்றார். எனவே இது ஒரு மிக பெரும் விவாத பொருளாக மாறி வருகின்றது. இன்னும் ஒரு புறம் நாமல் ராஜபக்ச தெரிவித்திருக்கின்றார், இந்த அரசாங்கம் கொடுத்த அழுத்தம் தான் அவருடைய தற்கொலைக்கு காரணமாக இருக்கும். இந்த அரசாங்கம் இவருக்கு மாத்திரமல்ல, கபில சந்திரசேனவுக்கு அழுத்தம் கொடுத்தது, ரங்க ராஜபக்சவுக்கு அழுத்தம் கொடுத்தது, இன்னும் பலருக்கு அழுத்தம் கொடுத்தது. அந்த அழுத்தம் தான் இப்படியான தற்கொலைகளுக்கு காரணமாகின்றது. எனவே அழுத்தம் கொடுத்தே பலரை கொலை செய்கின்றார், தற்கொலை செய்ய வைக்கின்றார்கள் இந்த அரசாங்கம் என்ற அடிப்படையிலே முந்திக் கொண்டு அவர் சொல்லிவிட்டார். இன்னும் ஒரு புறம் பொதுமக்களுடைய கருத்துக்களை பார்க்கின்ற போது, பல இது சார்ந்த செய்திகள் வருகின்ற ஊடகங்களிலே பின்னூட்டல்களை தட்டி பார்க்கின்ற போது, கொலைகாரர்களாக ராஜபக்சக்கள் தான் இருக்க முடியும், அவர்கள் தான் இந்த அழுத்தத்தை கொடுத்ததனால் அவர் தற்கொலை செய்து கொண்டிருக்கலாம் என்ற அடிப்படையில் பலர் கருத்து தெரிவிக்கின்றார்கள். இன்னும் ஒரு புறம் இவர் போலீஸ் மா அதிபராக இருந்த காலத்திலே செய்த வேலைகள் என்பது அந்த அளவுக்கு பெரிய வேலைகள் தான். மிக முக்கியமாக ஆட்சி கவிழ்ப்பு போராட்டம் என்பது அந்த காலத்தில் தான் இடம்பெற்றிருந்தது. இந்த ஆட்சி கவிழ்ப்பு போராட்டம், அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட பல இளைஞர்கள் கடுமையாக தாக்கப்படுவதற்கு உத்தரவிட்டவரே இவர்தான் என்ற அடிப்படையிலும் சொல்லப்பட்டிருக்கின்றது. அத்தோடு இந்த மஹிந்த ராஜபக்ச பதவி விலகியவுடன் காலிமுகத்துடல் போராட்டத்திலே அமைதியாக அங்கே கோட்டா ஹோஹோம் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த அந்த போராட்டக்காரர்கள் மீது மஹிந்தவினுடைய குண்டர் குழு திடீரென உள்ளே புகுந்து தாக்குதல் நடத்தியிருந்தது. அதனை பார்த்து கொண்டிருந்து தடுக்க தவறினார்கள் என்ற அடிப்படையிலே முன்னாள் மேல் மாகாண பிரதி போலீஸ் மாதிபராக இருந்த தேசப்பந்து தென்னக்கோனுக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதிலே இவரும் ஒருவர் தான். அப்போது இவர்தான் போலீஸ் அதிபராக இருந்தவர் என்பது மிக முக்கியமான விடயம். 2019ஆம் ஆண்டு இந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலை அந்த விடயம் சார்ந்து அதனை தடுக்க தவறினார் என்ற அடிப்படையிலே பூஜித ஜெயசுந்தர, போலீஸ் மாதிபராக இருந்த பூஜித ஜெயசுந்தர பதவியிலிருந்து கட்டாய விடுப்பிலே அனுப்பப்படுகின்றார். அப்படி கட்டாய விடுப்பிலே அனுப்பப்படுகின்ற போது அந்த இடத்திற்கு பிரதி போலீஸ் மாதிபராக கொண்டு வரப்பட்டவர் தான் இப்போது உயிரிழந்திருக்கின்ற CD விக்ரமரத்ன. அதன் பின்னர் கோட்டா ஜனாதிபதியானவுடன் 2020ஆம் ஆண்டு அவர் போலீஸ்மா அதிபராக கொண்டு வரப்படுகின்றார். 2023 3ஆம் மாதத்தோடு அவருடைய போலீஸ்மா அதிபர் பதவிக்காலம் முடிகின்றதாம். ஆனால் வலுக்கட்டாயமாகவே அவருடைய பதவி நீடிப்பு செய்யப்பட்டிருக்கிறது ரணில் காலத்தில் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. இதனால் தான் அவர் 7ஆம் மாதம் 8ஆம் மாதம் வரையிலே அவருடைய அந்த பதவி நீடிப்பு செய்யப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே இது ஒரு மிக பெரும் பேசு பொருளாக மாறியிருக்கிறது. அந்த காலத்தில் இடம்பெற்ற ஆட்சி கவிழ்ப்பு போராட்டத்தில் இடம்பெற்ற அநியாயங்களுக்கு உத்தரவிட்டார் என்றும், சானி அபேசகர் உட்பட 700 மிக முக்கியமான குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு அதிகாரிகள், போலீஸ் அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்படுதல், வெளிநாட்டு பயணத்தடை விதிக்கப்படுதல், சானி அபேசகர கைது செய்யப்படல், ரவிசனி விரத்தின பதவியிலிருந்து இன்னும் ஒரு இடத்திற்கு மாற்றப்படல் என்று பலதரப்பட்ட விடயங்களிலே இவருடைய கையெழுத்து இருந்தது, அல்லது இவர் முன்னின்று செயற்பட்டார் என்றும், அதிலும் சாரா ஜாஸ்மின் மரணத்திலே இவரும்
சிறையிலே இருக்கின்ற சுரேசாலேவும் தான் சென்று அவருடைய 3வது மரபணு பரிசோதனை மாதிரியை வாங்கி வந்தார்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றது. 3வது மரபணு பரிசோதனைக்கு உத்தரவிட்டிருந்தவர் கோட்டாபய ராஜபக்ச தான் என்பதும் சொல்லப்பட்டிருந்தது. முதல் 2 மரபணு பரிசோதனைகளும் பொருந்தவில்லை. 3வது கோட்டாபய ராஜபக்சவுடைய உத்தரவோடு பொருந்தி போனது அந்த மரபணு பரிசோதனை என்றும் சொல்லப்படுகின்றது. எனவே பல மர்மங்கள் இவரிடம் இருக்கின்றது. இது கொலையா தற்கொலையா என்ற அடிப்படையிலே பெரும் விவாத பொருள் எழுகின்ற போதுதான் அதற்கு இப்போது பதிலளித்திருக்கின்றார் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால. இப்போது இரசாயன பகுப்பாய்வுகள் இடம்பெற்று வருகின்றது, மரண விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றது, உடற்கூற்று மாதிரிகள் இப்போது அறிக்கைகள் வெளிவர இருக்கின்றது. அது வந்த பின்னர் தான் இது கொலையா தற்கொலையா என்பது தெரியும் என்ற அடிப்படையிலே அவரும் ஒரு விடயத்தை தெரிவித்திருக்கின்றார். எனவே இது ஒரு அவர்களுக்கே தெரியாத அல்லது தற்கொலைதானா கொலைதானா என்று அவர்களுக்கே உறுதிப்படுத்த முடியாத ஒன்றாகவே இருக்கின்றது என்பதுதான் மிக முக்கியமான விடயம். இதனை மையமாக கொண்டு பார்க்கின்ற போது ஒருவேளை சிறையிலே இருக்கின்ற சுரேசாலேவை பிணையிலே விடுவித்தால் ஒருவேளை அவருக்கும் அதுதான் நடக்குமோ, அவரும் தற்கொலை செய்து கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. காரணம் அவருடைய மனைவி ஓடுபட்டு திரிகின்றார், அவரை கொலை செய்துவிட்டு தற்கொலை என்று சொல்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. யாரையோ காப்பாற்ற சுரேசாலேவுடைய மனைவி முயற்சிக்கின்றார் என்பது அப்பட்டமாக தெரிகின்ற ஒரு உண்மையாகவே இருக்கின்றது. எனவே இப்படி பல குற்றம் சாட்டப்பட்ட கைதிகள் சிறையில் இருக்கின்றவர்கள் வெளியே வந்தால் அவர்கள் மர்மமான முறையில் இறந்து போவார்களோ என்ற கேள்விகளும் மிக பெரும் கேள்வியாகவே இருக்கின்றது. இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயம் என்று பார்க்கின்ற போது இந்த நீர்கொழும்பு சிறைச்சாலை சம்பவத்திலே 10 சிறைக்காவல் அதிகாரிகள் அல்லது நீர்கொழும்பு சிறைச்சாலையினுடைய சிறைக்காவல் அதிகாரிகள் அல்ல, அவர்கள் மாறாக கொழும்பிலிருந்து கொண்டு வரப்பட்ட விசேட போலீஸ் பிரிவு, அதிலே இருந்த 10 பேர் உயிரிழந்திருந்தார்கள். இன்னும் ஒருவர் அதிதீவிர சிகிச்சை பிரிவிலே சிகிச்சை பெற்று வருகின்றார். பலர் சிகிச்சை பெற்று வருகின்றார்கள். அதிலே ஒருவருடைய நிலை மிக மோசமாக இருக்கின்றது என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அவர்களுக்கான இழப்பீட்டு தொகை எவ்வளவு என்ற ஒரு பெரும் கேள்வி இருந்தது. 5 லட்சம் ரூபாய் தான் என்றவுடன் எல்லோருமே கொதித்தெழுந்து விட்டார்கள். ஆனால் உடனடியாக சொல்லப்பட்டது அரசாங்கத்தினால் இது 5 லட்சம் என்பது முதற்கட்ட கொடுப்பனவு தானே ஒழிய இது நிரந்தரமானது அல்ல என்பதை சொல்லியிருந்தார்கள். இப்போது இன்னும் ஒரு விடயத்தை குறிப்பாக நீதி மற்றும் சிறைச்சாலைகள் விவகாரங்கள் அமைச்சு சார்ந்து இந்த விடயம் வெளிக்கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. அந்த உயிரிழந்த அதிகாரிகளுக்கு, போலீஸ் அதிகாரிகளுக்கு 1 கோடி ரூபாய் 10 மில்லியன் ரூபாய்கள் இழப்பீடு கொடுக்கப்படும் என்பது சொல்லப்பட்டிருக்கின்றது. காயமடைந்தவர்களுக்கும் ஒரு இழப்பீட்டு தொகை ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் உயிரிழந்தவர்களுக்கு 1 கோடி ரூபாய் வரையிலான இழப்பீடு கொடுக்கப்படும் என்றும் அவர்களுடைய 55 வயது வரையிலே அவர்கள் இருந்தால் அவர்கள் எடுக்கின்ற சம்பளமும் அங்கே கொடுக்கப்படும் என்பது சொல்லப்பட்டிருக்கின்றது. மேலும் அவர்களுக்கு ஓய்வூதியமும் வழங்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த விடயத்தை இப்போது நீதி மற்றும் சிறைச்சாலைகள் விவகாரங்கள் அமைச்சு சார்ந்து முன்மொழியப்பட்டிருப்பதாகவும் மிக விரைவிலே பாராளுமன்றத்துக்குள்ளே அமைச்சரவை சார்ந்து இது கொண்டு செல்லப்பட்டு தீர்மானமும் நிறைவேற்றப்படும் என்ற தகவல்களும் இப்போது வெளியாகி இருக்கின்றது. இழப்பீட்டு தொகை 1 கோடி ரூபாய் என்ற தகவல் ஒரு பேசுபொருளாகவும் மாறியிருக்கின்றது. மேலும் எதிர்க்கட்சிகளினுடைய தீவிர நகர்வு என்பது இப்போது தீவிரம் கண்டிருக்கின்றது. குறிப்பாக சில வாரங்களுக்கு முன்னர் ரணில் விக்ரமசிங்க, கோட்டாபய ராஜபக்ச, நடுவிலே நாமல் ராஜபக்சன் என்று ஒரு திருமண நிகழ்வு ஒன்றிலே உரையாடி வந்தார்கள். சரி, அது திருமண நிகழ்வு தான் என்று கடந்து சென்று விடலாம். திருமண நிகழ்விலே அவர்கள் நண்பர்கள் தோள் மீது கைவோட்டு உரையாடுவது போன்று அவர்கள் உரையாடி வந்தார்கள். ஆனால் ஏன் இதை சொல்கின்றோம் என்றால் அரசியலிலே மிக பெரும் எதிரிகளாக பார்க்கப்பட்டவர்கள். ரணில் ஒரு காலத்திலே கோட்டாவினுடைய ஆதரவோடும் கோட்டாவினுடைய ஆட்களாலும் ஜனாதிபதியாக்கப்பட்டவராக இருந்தாலும் பின்னர் ரணிலினுடைய நகர்வுகள் அவர்களை வெறுப்புக்குள்ளாக்கியிருந்தது. அல்லது நேரடியாகவே நாமல் ராஜபக்ச ரணிலை விமர்சிக்க ஆரம்பித்திருந்தார். அவருடைய கருத்துக்கள் அப்படித்தான் அமைந்திருந்தது. எனவே எல்லோரும் எதிராளிகள் என்று பார்த்தால் இப்போது ஒன்று சேர்ந்திருக்கின்றார்கள். மீண்டும் சஜித் பிரேமதாச, ரணில் விக்ரமசிங்க, நாமல் ராஜபக்ச ஒரே அணியில் இணைகின்றார்கள் என்ற தகவல் வந்திருக்கின்றது. ஒரு ஊடகம் ஒன்றிலே இந்த செய்தி வெளியிடப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக சஜித் பிரேமதாசனுடைய அலுவலகத்திற்கு ரணில் விக்ரமசிங்கே செல்ல போகின்றாராம். சஜித் தான் வரமாட்டார், நானே போகின்றேன் என்ற அடிப்படையில் இப்போது ரணில் களத்திற்கு இறங்கி இருக்கின்றார். குறிப்பாக இதுவரையிலே ரணில் அந்த அலுவலகத்திற்கு சென்றதில்லையாம். புதிதாக அவர்கள் கட்சி தொடங்கியதன் பின்னர் இப்போது அந்த அலுவலகத்திற்கு செல்கின்றாராம் ரணில் விக்ரமசிங்கே. அங்கே செல்கின்ற போது பல எதிரணியைச் சேர்ந்தவர்கள் அந்த இடத்துக்கு வருவார்களாம். உண்மையை சொல்லப்போனால் உதய கம்மன்வல வருவார், விமல் வீரவம்ச வருவார், அதேபோன்று திலித் ஜெயவீர, சர்வஜன அதிகாரம் கட்சியின் தலைவர் திலித் ஜெயவீர வருவார், நாமல் ராஜபக்ச கட்டாயம் வருவார், நாமல் வருவார் என்பதும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே அந்த இடத்திலே ஒரு மிக முக்கியமான சந்திப்பு இடம்பெறப் போவதாகவும் இந்த சந்திப்பானது நீதிபதிகளினுடைய வயதெல்லை நீடிப்பு, ஓய்வு பெறும் வயதெல்லை நீடிப்புக்கு எதிரானதாக இருக்கலாம் அல்லது அது சார்ந்து பேசுவதற்கானதாக இருக்கலாம் என்று சொல்லப்படுகின்றது. ஆனால் உண்மையிலேயே ஆட்சியை எப்படி கவிழ்க்கலாம், நாங்கள் எப்படி ஆட்சியை பிடிக்கலாம் என்ற சந்திப்போ தெரியவில்லை. பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இது எவ்வாறான சந்திப்பாக இருக்கும் என்பதை. காரணம், முழு எதிர்க்கட்சிகளும் இந்த
கொலை, அதாவது குறிப்பாக முன்னாள் பொலிஸ்மா அதிபர் சிடி விக்ரமரத்ன அவர்கள் மரணம் சார்ந்து அல்லது அவர் தற்கொலையோ கொலையோ அந்த விடயம் சார்ந்து இந்த அரசாங்கம் தான் காரணம் என்பதை இப்போது சுட்டிக்காட்ட ஆரம்பித்திருக்கின்றார்கள். நாமல் ராஜபக்ச, ரணில் விக்ரமசிங்க உட்பட எல்லோருமே இந்த அரசாங்கம் தான் இதற்கு பொறுப்பு என்ற அடிப்படையிலே அரசாங்கத்தின் மீது கல் வைக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள் என்பதுதான் மிக மிக முக்கியமான விடயம். இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெளிவுபடுத்த நானும் தயாராக இருக்கிறேன். இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம். உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஈழன். வணக்கம்.